மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றத்தை விரும்பாத மனிதன் யாராவது உண்டா? இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு எளிமையான வழியை இன்னைக்கே காட்டுது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க எந்த ராசியா இருந்தாலும் பரவாயில்ல, 30 வயசை கடந்திருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இப்போ நேரம் கெட்ட நேரமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உங்களாலையும் வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிக்க முடியும். உங்களுக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். முதல்ல வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரணும்னா போராடணும். அதுவும் கன்சிஸ்டன்சியா, அதாவது தொடர்ந்து போராடணும். அப்படி போராடணும்னாலும் 2 விஷயம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அதை நீங்க பார்த்துக்கணும். 1 உடல் ஆரோக்கியம், 2 மன ஆரோக்கியம். முதல்ல உடல் ஆரோக்கியம் முக்கியம். ஏன்னா உடல் ஆரோக்கியமா இருந்தா தான் மனசு ஆரோக்கியமா இருக்கும். இது 2ல எது மிஸ் ஆனாலும் நம்மளால நம்ம நினைச்ச இலக்கை அடையவே முடியாது. நம்ம உடல்ல விட்டமின் டிஃபிஷியன்சி இருந்தாலும் பரவாயில்ல, இப்பவே நோய் வராத உணவு முறைக்கு மாறுங்க. உங்களோட உடல் எடையை எப்படி குறைக்கலாம், எப்படி இளமையா இருக்கலாம், எப்படி வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத பற்றின பதிவு தான் இது. பழைய பஞ்சாங்கத்தை நான் புரட்ட போகிறதில்ல. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எல்லாராலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய எளிமையான வழிமுறைகளை தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். பழைய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்கிறது எப்பயுமே அது ஒரு அல்டிமேட்டுங்க. ஓல்ட் இஸ் கோல்ட். Isgahan Media. விஸ்வாமித்திர மகரிஷியே நமோ நமஹ. அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அடியேனின் ஆத்ம வணக்கங்கள். ப்ராப்பராக உணவு சாப்பிடாமல் இருக்கிறது, இல்லைன்னா அளவுக்கு அதிகமாக உணவை சாப்பிட்றது. நிறைய பேர் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டயட்டீஷியன்கிட்ட போகிறது, இல்லை ஒரு நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டு இந்த 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 சாப்பாடை கம்மி பண்ணிக்கிறேன், அந்த சாப்பாடை கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஆனால் டயட்டீஷியன் சொல்கிறது 100% கரெக்டாக இருக்கலாம். நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்க்கு போகணும், பிள்ளைங்களை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், இதில் உட்காந்து வெயிட் மிஷினை வச்சுட்டு கரெக்டாக கிராம் கணக்காக வச்சு பார்த்து எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா பண்ண முடியாது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா உடல் எடையை 30 நாட்களில் 50 கிலோவை குறைக்கலாம் இப்படி அப்படின்னு போடுறத பார்த்து தப்பான நல்ல வீடியோவும் இருக்குது, ஆனால் மோஸ்ட்லி ஃபேக் வீடியோ தான் நிறைய வருது சோசியல் மீடியாவில். அப்போது அதெல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணி தன்னுடைய உடலில் விட்டமின் சத்து குறைபாடு, சக்தி இழக்கிறது, ஆல்ரெடி எடையை குறைக்கிறேன்னு சொல்லி இன்னும் நோய்களை பெருக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ நிறைய வீடியோ பார்க்குறோம், உடல் எடையை குறைக்கிறேன்னு சொல்லி நிறைய அசம்பாவிதங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. நான் ஒரு எளிமையான விஷயம் சொல்கிறேன். அன்றாட நீங்கள் சாப்பிடக்கூடிய விஷயங்கள், சாப்பாடு, அதை எளிமையான முறையில் நம்ம எடுத்துக்கிட்டு சில விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம உடலில் விட்டமின் டிஃபிஷியன்சி வராமல், உடல் ஆரோக்கியம் குறையாமல், நம்மளால் எப்படி உடல் எடையை குறைக்கிறதோ, இளமையாக திகழ்கிறதோ, தன்னம்பிக்கை வர வைக்கிறதோ, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதோ அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இப்போது ஒரு கணவன் மனைவின்னு எடுத்துக்கிட்டால், மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, ஒரு சில பேருக்கு தொப்பை பெருத்து போயிருக்கும், ஒரு சில பேருக்கு பேக் சைடு பெருத்து போயிருக்கும், ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டாக இருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா கணவனாக இருந்தால் மனைவியை கேலி பண்ணுறதும், மனைவியாக இருந்தால் கணவனை கேலி பண்ணுறதும், அது மாத்திரம் இல்லை, ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்கே சுற்றி இருக்கிறவங்க கேலி பண்ணுறதும், ஒரு பொது நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது அங்கே சொந்தக்காரங்க கேலி பண்ணுறதும், ஒரு சில வீடுகளில், ஒரு சில இடங்களில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி பண்ணும்போது நம்ம அந்த டயத்தில் அது பெருசாக எடுத்துக்கிட்டனாலும், நம்ம வீட்டில் சில நேரம் உட்காந்துருக்கும்போது நமக்கு அது ஒரு மனசை ரொம்ப பாதிக்கும். நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அந்த இடத்துல போகும். நம்மளை ஒரு நம்ம இழக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அந்த நேரத்தில் உருவாகும். அதே இது நம்ம ஃபிட்டாக ஆரோக்கியமாக இருந்தோன்னா 4 பேர் பார்க்கும்போது எப்படி நீங்கள் இப்படி குறைச்சிங்க, எப்படி ஃபிட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு நான் ஒரு 50 வயசு ஆனாலும் நீங்கள் 30 வயசு மாதிரியே இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கூடும். அதாவது நம்ம தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அப்போ இன்னும் நம்ம இந்த விஷயங்களை கரெக்டாக பார்த்துக்கணும், உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது நம்ம ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்மளோட ஃபோக்கஸ் கூட ஆரம்பிக்கும். இப்போது உங்களுக்கு ஒரு 30 வயசை நீங்கள் கடந்துட்டீங்க, இல்லை 40 வயசை கடந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், சாக்லேட்ஸாக இருக்கட்டும், சாட் ஐட்டமாக இருக்கட்டும், என்ன சொல்கிறது, இன்னும் நிறைய கொழுப்பு தரக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்ப சுவையாக இருக்கும். அதாவது சுவை தான் பாதி விஷயங்களுக்கு இதாக நெகட்டிவாக இருக்குது.
இத்தனை விஷயங்களை நம்ம குடிச்சிருப்போம், சாப்பிட்ருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம் இல்லையா? இப்போ நம்ம 30 வயசை கடந்தாச்சு. அப்போது ஃபஸ்ட்டு ஒரு மனநிலை வரணும். என்னென்னா, நம்ம இதெல்லாம் பார்க்காம இருந்தால் பரவாயில்ல, இதெல்லாம் பார்த்துட்டோம். இனிமே நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகரை கட் பண்ணுறது. இதெல்லாம் நீங்கள் மனசால் நீங்கள் வந்து நினைக்கணும். ஃபஸ்ட்டு சுகரை கட் பண்ணுறது. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காலையில் எந்த மாதிரி உணவு எடுத்துக்கலாம்னா, நீங்கள் எப்பயும் சாப்பிடக்கூடிய ஒரு இட்லியோ தோசையோ அது எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் சாதாரணமாக காலையில் 4 இட்லி சாப்பிடுவேன் அப்படின்னா, அதே 4 இட்லியை சாப்பிடுங்க. கூட ஒரு பருப்பு புரோட்டீன்னா ஒரு பாசிப்பருப்பு சாம்பாரோ இல்லை ஏதோ ஒன்று அதை தொட்டுட்டு சாப்பிட்றது. மத்தியானம் நான் இவ்வளோ சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, மத்தியானம் சாப்பாடு வந்து சாப்பிட்ற ரைஸை மட்டும் கொஞ்சம் நிறைய கம்மி பண்ண வேண்டாம், கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. அதே இது நீங்கள் சைவ பிரியர்களாக இருந்தால் எண்ணெயில் போட்டு வறுத்து பொரிச்ச மாதிரி இல்லாமல் வேக வைத்த ஒரு உணவுகளையும் அதில் சேர்த்துக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சுகர் இல்லை, டயாபெட்டிஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் இருக்கிறவங்க, ஏன்னா எனக்கு ஒபிசிட்டி இருக்குது, நான் வெயிட்டில் ஹெவி வெயிட்டாக இருக்கேன் அப்படிங்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் அவங்க என்ன பண்ணுங்கள், சாயங்காலம் வந்து ஒரு நிறைய சத்து மாவு கஞ்சி இருக்குது, மிக்ஸு கிடைக்கிது இல்லையா? நீங்களே நவதானியம் அப்புறம் பாதாம் பிஸ்தா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஒரு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறது. சாயங்காலம் வந்து ஒரு 6லேருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் வந்து இதை ஒரு கஞ்சி போட்டு குடிக்கிறது. இல்லை நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு எனக்கு வர்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8-9 மணி ஆகிடுது அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்ததுக்கப்புறம் அந்த கஞ்சியை போட்டு குடிக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் நைட் சாப்பாடை நான் ஸ்கிப் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அது எல்லாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா வேலை பார்க்குற இடம் ரொம்ப தூரமாக இருக்கும். மத்தியானம் சாப்பிட்டு வந்தாலும் சாயங்காலம் வண்டி ஓட்டிகிட்டு வரணும், நடந்து வரணும், உடல் எனர்ஜி ட்ரையாக இருக்கும், ரொம்ப பசிக்கும். அப்போது நீங்கள் இந்த ஒரு கிளாஸ் பாலை ஊற்றி இந்த ஒரு கஞ்சியை குடிக்கிறது மஸ்ட்டு. காலையில் ஒரு 20 நிமிஷம் நடக்கிறது. அதே மாதிரி இப்படி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் வச்சுக்கோங்களேன். 48 நாளில் 3லேருந்து 4.5 கிலோ கிட்ட குறைஞ்சிரும். இதே இது இல்லை எனக்கு 10 கிலோ குறையணும் அப்படின்னா, காலையில் மாத்திரம் நடக்காமல் சாயங்காலமும் அரை மணி நேரம் நடக்கிறது. அப்போது நீங்கள் வந்து நினைக்கலாம், நான் லேடியாக இருக்கேன், இந்த நேரத்தில் என்னால் நடக்க முடியாது, எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நடங்க, உங்கள் வீட்டை சுற்றி நடங்க, ஒரு கிளாக் வைஸாக நடங்க. எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. காதில் ஒரு ஹெட்செட்டை போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டுட்டு நீங்கள் அப்படி நடக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டயர்ட்னஸ் தெரியாது. சில பேருக்கு நடக்கும்போது கால்வலி வரும். இந்த கால்வலி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3 நாள்லேருந்து 4 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வலி போயிடும். அப்போது இதை நடக்கிறது. அப்புறம் நான் காலையில் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, மத்தியானம் நல்லா சாப்பிடுங்க. ஆனால் ஒரு விஷயம், அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் நிறைய ஃபுட் எடுத்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொழுப்பு எல்லாமே கூடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ஆகாது. அப்போது சில பேர் வந்து டயட் ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணிடணும், அதை தொடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடலுக்கு சக்தி தரக்கூடியதே கார்போஹைட்ரேட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 மாதம் முன்னாடி 80 கிலோ இருந்தேன். நீங்கள் உடனே என்னை பார்த்து எப்படி நினச்சிடாதீங்க, எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஆண்டவன் புண்ணியத்தில் 3 மாதம் முன்னாடி 80 கிலோ இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 66 கிலோ தான் இருக்கேன். அப்போது இதுக்கு நான் பெரிய டயட்டோ அந்த மாதிரி இல்லை. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேனோ இதே விஷயங்களை தான் அடியேன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக இன்னும் ஒரு 1.5 மாதம் போகட்டும், அடியேனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ இதுலேயே உங்களுக்கு வரும். நான் எந்த மாதிரி உணவு எடுத்தேன், எப்பப்போ என்ன பண்ணினேன், என்ன செஞ்சேன். இப்போ நான் சொல்கிற விஷயம் இதே உணவுகள் தான் எடுத்துட்டேன், இதில் கொஞ்சம் சில மாற்றங்கள் வரும். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ப்ரோட்டீன் கண்டென்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மீல் மேக்கர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போ அந்த சோயா அதில் ப்ரோட்டீன் இருக்குது. முடிஞ்ச பன்னீர் இருந்தால் பன்னீர், அதுக்கப்புறம் பச்சை பயிரை ஊற வச்சு வெறும் வயிற்றில் சாப்பிட்லாம், கொண்டக்கடலையை ஊற வச்சு வெறும் வயிற்றில் சாப்பிட்லாம். அப்போ ப்ரோட்டீன் கண்டென்ட் என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிறது. இதே மாதிரி நீங்கள் காலையில் நான் சாப்பிட்டேன், எனக்கு ஒரு 11 மணிக்கு பசிக்குது, நான் மத்தியானம் சாப்பிட்டேன், எனக்கு 3 மணிக்கு 4 மணிக்கு பசிக்குது அப்படிங்கிறப்போ அந்த நேரங்களில் வெள்ளரிக்காய் இல்லை ஒரு ஆப்பிள், உங்களோட சக்தி உங்களோட பண வசதிக்கு தகுந்த மாதிரி பழங்களை வாங்கிக்கோங்க. அப்போது பணக்காரன் தான் வெயிட்டை கம்மி பண்ண முடியும், ஏழையால் கம்மி பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது. அப்போது ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை போதும். எல்லாரும் வாழற அளவு தான் இந்த உலகத்தை படைச்சிருக்கான். எல்லாருக்கும் தகுந்த மாதிரி உணவு கிடைக்கிற மாதிரி தான் இறைவன் படைச்சிருக்கான். அப்போது நீங்கள் வெள்ளரிக்காவை எடுக்கிறது, பப்பாளி எடுத்துக்கிறது,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ரொம்ப பசிக்குது, இல்லை நீங்கள் ரொம்ப நடக்க போகிறீங்க, ஹெவியாக நடக்க போகிறீங்க, ஹெவியாக உழைக்க போகிறீங்கன்னா, அப்போது இந்த சிகப்பு வாழைப்பழம், அப்படி செவ்வாழை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போது அதை ஒன்று எடுத்துக்கலாம். அது எடுத்தால் உங்களுக்கு 1.5 மணி நேரம் வந்து நடக்கிறதுக்கான சக்தியை கொடுக்கும். நிறைய பேர் வந்து எனக்கு அது உடன்பாடு இல்லை. இப்போ நான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலும் டெய்லி சாயங்காலம் ஒரு செவ்வாழை எடுத்துக்குவேன். ஏன்னா அவ்வளோ தூரம் நான் மலை மேலே ஏறி இறங்குறதுனால என்னால் ஏறி இறங்குறதுக்கான சக்தி இருக்காது, தியானம் பண்ணுறதுக்கான சக்தி இருக்காது. அப்போது நான் இந்த செவ்வாழை பழத்தை நான் எடுக்கும்போது எனக்கு 1.5 மணிலேருந்து 2 மணி நேரத்துக்கான என் எனர்ஜியை தாங்கிறதுக்கான சக்தியை கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, நிறைய தண்ணி குடிக்கணும். எப்போல்லாம் வந்து உங்களுக்கு பசிக்குதுன்னு தோணுதோ அப்போல்லாம், அதாவது 3 வேளை சாப்பிட்ற நேரத்தை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஏதாவது சாப்பிட்ணும் கொள்ளணும்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து நிறைய தண்ணி குடிங்க. ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 2 லிட்டர். நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு 5 லிட்டர் குடிங்க, 6 லிட்டர் குடிங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு தண்ணி குடிக்கும்போது உங்கள் உடல் எவ்வளோ உள்ளே இருக்கிற உறுப்புகள் எவ்வளோ தாங்குமோ அந்த அளவுக்கு தான் குடிக்க முடியும். அப்போது நீங்கள் 2 லிட்டர் குடிங்க. இல்லை உங்கள் உடம்பு, நீங்கள் நடக்கிறீங்க, வெயிலில் போகிறீங்க, உழைக்கிறீங்க, அப்போ வாட்டர் அங்கே டீஹைட்ரேஷன் ஆகுதுங்கிறப்போ நீங்கள் 3 லிட்டர் 4 லிட்டர் குடிக்கும்போது அது வேர்வைகளாக வெளியே போயிடும், அப்புறம் யூரினில் வெளியில் போயிடும். அப்போது இந்த விஷயங்களை நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 48 நாள் காலையில் ஃபுட்டு நல்லா எடுத்துக்கிறது, மத்தியானம் பாதியாகிறது, நைட்டு இந்த கஞ்சியை குடிக்கிறது, 2 வேளை நடக்கிறது, இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நடந்தால் ஒரு 4லேருந்து 4.5 கிலோ குறையும். இதே இது 2 வேளை நடந்தீங்கன்னா 5லேருந்து 6 கிலோ மேலேயே நல்லாவே குறையும், நல்ல மாற்றம் தெரியும். சரி, எனக்கு வெயிட்டு குறைஞ்சிருச்சுன்னா என் கன்னத்தில் டொக்கு விழுந்துருமே, அப்போ பார்க்க அசிங்கமாக இருப்பேனே அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. அதுக்கு ஒரு எளிமையான வழியை நான் சொல்கிறேன். காலையில் ஒரு நாளைக்கு நீங்கள் மினிமம் 3 இல்லை 4 தடவை தூங்குறதுக்குள்ளே யூரின் போவீங்க. எப்போல்லாம் யூரினோ மோஷனோ போகிறோமோ அப்போல்லாம் காகுல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. தனியாக நான் ஒரு நாளைக்கு 10 தடவை வாய் கொப்பளிக்கணும் அப்படின்னு நீங்கள் செய்ய சொன்னால் உங்களால் செய்ய முடியாது. அப்போது நம்ம எப்போ யூரின் போகிறோமோ அப்போ போயிட்டு வந்துட்டு நல்லா வாஷ் பேஷனில் இப்படி நல்லா காகுல் பண்ணுறது, இப்படி பண்ணுறது. அடுத்து அப்போ பார்த்தீங்கன்னா 3 to 4 தடவை ஆச்சா, அப்போ ஒரு நாளைக்கு 3 தடவை நீங்கள் சாப்பிடுவீங்க. அப்போ ஒரு வேளை கஞ்சி குடிப்பீங்க, 2 வேளை அப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா காகுல் பண்ணுறது. அப்போ பார்த்தீங்கன்னா 7 வேளை ஆச்சா, அப்போது திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளரிக்காய், இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காகுல் பண்ணுறது ஒரு 3 தடவை, அப்போ 10 தடவை ஆயிடுச்சு. அப்போ இதை நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு கன்னத்தில் வந்து டொக்கு விழுகாது, முகத்தில் வந்து வெயிட் லாஸ் ஆகாது, உங்களுடைய மற்ற பாதகங்களில் ஆகும். அப்போது நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதே உங்களுக்கு பாதி வெயிட்டு வந்து ஈஸியாகவே குறைஞ்சிரும். மெயினாக எண்ணெய் பலகாரங்களை, மிச்சரு, போண்டா, பஜ்ஜி, சொஜ்ஜி இது எதையுமே சாப்பிடாதீங்க. உங்களோட கோல் ரீச் ஆகிற வரைக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவாக உங்களால் ஃபாலோ பண்ணி ஒரு எப்போயாவது மாதத்துக்கு 2-3 தடவை சாப்பிட்டுக்கிறது, அதுக்கப்புறம் ஓடுறது, நடக்கிறது, இது பண்ணும்போது நீங்கள் எந்த வெயிட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்களோ அதே வெயிட்டில் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்க, வாட் எவர் இட் இஸ், காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டெய்லி வந்து காலேஜ் போவீங்க, ஃப்ரெண்ட்ஸோட சுற்ற போவீங்க, ஜாலியாக சேட் பண்ணுவீங்க, மூவி பார்ப்பீங்க, பாட்டு கேட்பீங்க, டிவி பார்ப்பீங்க, இப்படி தான் உங்கள் லைஃப் போய்கிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு செமஸ்டர் வருது, இல்லை ஒரு 10th +2 பப்ளிக் எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் விளையாட போகிறதோ, டிவி பார்க்குறதோ, ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறதோ, இத்தனை விஷயங்களையும் தூக்கி போட்டுருவீங்க. படிப்பீங்க உட்காந்து, எப்படியாவது இந்த எக்ஸாமில் நல்லா வாங்கணும், இல்லை எப்படியாவது இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். அப்போது அந்த இடத்துல அன்றாட நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இழக்கிறீங்க. அப்போ இழந்துட்டு இதை நீங்கள் பண்ணும்போது தான் உங்களால் பாஸ் பண்ண முடியுது, ஜெயிக்க முடியுது. அம்புட்டையும் பண்ணிவிட்டு இங்கே படிக்காமல் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் ஏதாவது கிடைக்குமா? அப்போ ஒன்றை இழந்தால் ஒன்று கிடைக்கும். அப்போது இந்த விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரபஞ்ச விதியே அதுதான். எந்த விஷயமுமே தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக செய்யணும், அதாவது தொடர்ந்து செய்யணும். மனுஷன் அப்படின்னு பார்த்தா இன்பம் ஒரு பீரியட் இருக்கும், துன்பம் ஒரு பீரியட் இருக்கும், சந்தோஷம் ஒரு பீரியட் இருக்கும். நான் சோகமாக இருக்கேன் அதனால் பண்ண மாட்டேன் அப்படி. நம்ம சோகமாக இருக்கோம், எல்லாம் இருக்கும், ஆனால் 3 வேளை சாப்பிட்றோம்ல, அதை நிறுத்துகிறோமா? அப்போது நம்ம செய்யக்கூடிய செயலை
அது சோகப்படுறப்போ சோகமாக இருந்துட்டு போகிறோம், கவலைப்படுறப்போ கவலைப்பட்டுட்டு போகிறோம். இதை தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். இப்போ நமக்கு பேட் டைம்னு வச்சுக்கோங்க, ஆனால் நம்ம முயற்சியை கைவிடல, நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு நல்ல நேரம் வரும்போது பார்த்திங்கன்னா, நல்ல நேரம் நார்மலாக நம்ம எதுவுமே பண்ணாமல் வரும்போது கொஞ்சம் அதுக்கான பலன் இருக்கும். ஆனால் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே ஒரு வேலையை செஞ்சுட்டு வரோம் அப்படிங்கிறப்போ நல்ல நேரம் வரும்போது அது அப்படியே பூமரேங் ஆகிடும். அப்படியே உலகம் பூரா பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நம்ம வந்து உயர்ந்து நிற்போம். இப்போது அடியேன் சொன்ன விஷயங்களெல்லாம் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அப்போ உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 7 நாள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஆட்டோமேட்டிக்காக. அடுத்து பார்த்திங்கன்னா அது 21 நாள் ஆகும், அது 48 நாள் ஆகும், மனசு ஏற்றுக்கும். அப்போது இந்த 48 நாட்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 வேளை நடக்கிறீங்க, சுகரை அவாய்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நிறைய காய்கறிகள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு காய்கறிகளை உணவில் சேர்த்துக்கிறீங்க, கம்பல்சரியாக வாரத்தில் 2 நாள் கீரை சேர்த்துக்கிறீங்க. இந்த விஷயம் நைட்டு வந்து ஒரு கஞ்சியை குடிக்கிறது, சத்து மாவு கஞ்சியை 1 கிளாஸ், வயிறு ஃபுல்லாக நம்ம பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஊடால நிறைய பேருக்கு தூக்கம் வராது அப்படின்லாம், அது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமே தவிர அப்படி தூக்கம் வராதுலாம் இல்லை. ஒரு 3 நாள் 4 நாள் அப்படியே கஞ்சியை குடிச்சிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் சும்மா படுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த எண்ணங்கள் வேணால் வரட்டும், ஆட்டோமேட்டிக்காக தூங்க ஆரம்பிப்பீங்க. இதை நீங்கள் தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கும் போது உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கே டக்குன்னு வெயிட்டை செக் பண்ணி பார்க்கும்போது 21 பரா 1.5 கிலோ குறைஞ்சிருக்கே, ரொம்ப சந்தோஷம் ஏற்படும். அப்புறம் அதை தொடர்ந்து பண்ண ஆரம்பிப்பீங்க. முதல்ல இதை பண்ண ஆரம்பிங்க. அடுத்தது சில பேர் பார்த்திங்கன்னா, எனக்கு எதுவுமே வரல, என்னால் எதுவுமே பண்ண முடியல, நான் எல்லாத்தையும் தோற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு புலம்பிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு ஸ்கூல் பருவமாக இருக்கட்டும், பள்ளி பருவமாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், இல்லை வேலை போகிற நேரமாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு திறமை இருந்தும் அதில் ஷைன் பண்ணியிருப்பீங்க. அது யோசித்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பீங்க. ஏன்னா இறைவன் வந்து எல்லாருக்குமே ஒரு திறமையை கொடுத்து தான் படைக்கிறான். இவனுக்கு அவன் குறைஞ்சவன், அவனுக்கு இவன் குறைஞ்சவன் அப்படிலாம் கிடையாது. அப்போது நம்ம கல்யாணம் ஆகிடுச்சு, மனைவி இல்லை மனைவியாக இருந்தால் கணவன், அப்போது இத்தனை பேர் வந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ எனக்கு கமிட்மெண்ட்ஸில் நான் மாட்டிக்கிட்டேன், என்னால் எதுவுமே செய்ய முடியறதில்ல அப்படின்னு சொல்லியும் புலம்புறாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் ஏதாவது செய்யணுன்னா என் கூட எனக்கு யாராவது ஆள் வேணும், என் கூட அவங்க வந்தால் பரவாயில்ல, இல்லை இவங்க வந்தால் பரவாயில்ல. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கூட மனைவி வரணும், மனைவி கணவன் வரணும் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இந்த உலகத்துக்கு நீங்கள் வரும்போது தனியாக தான் வந்தீங்க, போகும்போதும் தனியாக தான் போக போகிறீங்க. அப்போது உங்களுக்கு வேலை கிடைச்சாலும் வேலை தேடினாலும் அதை நீங்கள் தனியாக தான் பார்க்க போகிறீங்க. அப்போது அடுத்தவர்களை தேடாதீங்க. உங்களுக்கு உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதை பெருக்கிக்கணும்னா இன்றே செய் நன்றே செய். அப்போது அந்த விஷயங்களை நம்ம யாரையும் எதிர்பார்க்காம அதை செய்ய ஆரம்பிக்கணும். ஏன் 30 வயசானால் நம்மளால் எதுவும் நம்மளோட நாலேஜை டெவலப் பண்ணிக்க முடியாதா? நம்ம நினச்ச இலக்கை அடைய முடியாதா? ஏன் உங்களுக்கு எத்தனை வீடியோ பார்க்குறீங்க? எவ்வளோ பேர் 30 வயசில் சாதித்தார், 40 வயசில் சாதித்தார், 70 வயசில் சாதித்தார். அவங்களுக்கெல்லாம் கமிட்மெண்ட்ஸ் இல்லையா? அவங்களாம் என்ன பிரம்மச்சாரியாக எல்லாத்தையும் திறந்துட்டு உட்காந்துருந்தவங்களா? அவங்களும் குடும்பம் குட்டி இப்படின்னு வாழ்ந்தவங்க தான். எத்தனையோ பேர். தெரிஞ்சது அதிகம், தெரிஞ்சது கம்மி, தெரியாதது அதிகம். அப்போது மனசு தான், சூழ்நிலை சரியில்லைன்னு சூழ்நிலை மேலே நம்ம காரணத்தை தூக்கி போடக்கூடாது. அப்போது நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அதை செஞ்சுட்டு எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் நமக்கு நம்மளோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும், நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணுங்கிறதுக்காக நேரம் ஒதுக்கி அதை கன்சிஸ்டன்சியாக நம்ம செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக நமக்கு கல்யாணம் ஆனால் என்ன, ஆகாட்டினா என்ன, வயசானால் ஆகாட்டினா என்ன, நம்ம நினச்ச இலக்கை யாராக இருந்தாலும் உறுதியாக அடைவீர்கள். குழந்தைத்தனமான விஷயங்களை நீங்கள் அதிகமாக பண்ண ஆரம்பிங்க. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உடலில் எடையை குறைக்கும் போது தன்னம்பிக்கை பிறக்கும். அப்போது ஆரோக்கியம் கிடைக்கும். தன்னம்பிக்கையும் ஆரோக்கியம் கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா இளமையாக திகழ்வீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை கோல் என்னவோ அதை தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு உங்களுக்கான நேரங்களை ஒதுக்கிக்கிட்டு எந்த நெகட்டிவ் இருந்தாலும் அதை பற்றி யோசிக்காமல் தொடர்ந்து நீங்கள் இதை பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய இலக்கையும் அடைய முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். இது உங்களை நிறைய கஷ்டப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷன் தரக்கூடிய வீடியோவாக இருக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். சிவோவா.